அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸில் சயின்ஸ் கிளாஸஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படின்றது மேஜர் ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 25 கேள்விகள் பக்கம் கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான். பட் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி புத்தகத்துலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? அந்த சிபிஎஸ்சி புத்தகத்தை நம்ம தமிழில் ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கான 4 லெசன் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ 5வது லெசன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வாழ்வின் அடிப்படை அழகு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்கள் எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் புக்கெலாம் படிச்சிருப்பீங்க. உயிரினங்களின் அடிப்படை அலகு அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்துருப்பீங்க. என்ன செல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அது யார் கண்டுபிடிக்கிறாங்க? ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு? ஒரு செடியோட சின்ன பகுதியை எடுத்துக்கிறாரு. சின்ன பகுதியை எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை நுண்ணோக்கியின் வழியாக பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுது? அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்குள்ளேயும் சிறிய சிறிய அறைகளாக சின்ன சின்ன பகுதிகள் காணப்படுது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதுதான் செல் அப்படின்னு அவர் நிர்ணயிக்கிறாரு. ஓகேவா? செல் அப்படின்னு பெயரிட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். இதை பற்றின தகவல் தான் முழுசாக பார்க்க போகிறோம். நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கேள்விகள் வரைக்கும். ஓகேவா? 2 to 3 கேள்விகள் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த லெசன் வந்து ரொம்பவுமே முக்கியமான லெசன் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் அப்படின்னு இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, போலீஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த லெசன் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். போயிடலாமா? ஸோ பாருங்கள் ராபர்ட் ஹூக் என்னும் அறிவியலாளர் ஒரு உலர்ந்த தக்கையை மெல்லிய துண்டாக்கி சிறு சிறு அறைகளுடைய பிரிவினை உண்டாக்குறாரு. ஸோ அதை வந்து அது எங்கேருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா ஒரு மரப்பாட்டையிலேருந்து எடுத்திருப்பார். எந்த வருடம்? 1665வது வருடம் ஹூக் தன்னால் உருவாக்கப்பட்ட நுண்ணோக்கியின் வழியாக இதனை கண்டறிகிறாரு. ஓகேவா? ராபர்ட் ஹூக் இந்த நுண்ணோக்கி இந்த அறைகளை உயிரணு அல்லது செல் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறார். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் வச்சவர் யார் அப்படின்னா செல். ஓகேவா? செல் அப்படின்னு பெயரிட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன எழுதணும்? ராபர்ட் ஹூக். ஓகேவா? எந்த வருடம்? 1665. இந்த செல் அப்படின்றதுக்கு லத்தீன் மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா சிறிய அறை அப்படின்னு அர்த்தம். செல் அப்படியில் உயிரணு இதுக்கு என்ன அர்த்தம்னா சிறிய அறை அப்படின்னு பொருள்படும். ஓகேவா? உயிரணு அப்படின்றது ரொம்பவுமே சிறியது. அது முக்கியமில்லாதது என்றாலும் அறிவியல் சரித்திரத்தின் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு. ஓகேவா? முதன்முறையாக யாரோ ஒருவர் நுண்ணோக்கி வழியாக வாழும் உயிரிகள் ஒவ்வொன்றும் சிறு சிறு அறைகளானவை என்பதை கண்டறிகிறாரு ராபர்ட் ஹூக். இந்த அலகே உயிரணு அல்லது செல் என்று இப்பொழுது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. சரியா? இந்த லெசன் முழுசாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸல் அகாடமி ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் 799 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆஃபர். ஓகேவா? போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன் 999 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த 799 அப்படின்றது ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 787845827131 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு பேமெண்ட் இந்த 799 அப்படின்ற ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9444804376. ஓகேவா? இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுமே அனுப்புவோம். ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் அண்டு கிளாஸஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே முழு வீடியோ நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவில் முழு வீடியோ டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் முழுசாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கரண்ட் அஃபேர், ஜிகே எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிளாஸஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? வர குரூப் டி எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முழுமையாக 100% உதவியாக இருக்கும். கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? சரியா? கீழே பாருங்கள். உயிரினங்கள் எதனால் ஆனவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சோதனையின் மூலிமா. என்னென்னு பார்க்கலாம். ஒரு செங்காயத்தை எடுத்து இடுக்கியின் மூலம் அதன் தோலை, அதாவது மெல்லிலை தோலை, அதை மேலே இருக்கிற தோலை பிரித்து அதனை நீர் நிரம்பிய கண்ணாடி ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கிற ஒரு கண்ணாடி மீது வைக்கிறாங்க. ஓகேவா? இப்படி செய்வதனால் மெல்லிய தோலினை மடிக்கப்படாமலும் உலராமலும் இருப்பது தவிர்க்கப்படும். தண்ணியில் போட்டு வச்சோம்னா என்ன ஆகும்? அது வந்து மடிக்கவும் படாது, அது வந்து உலராமலும் இருக்கும். இந்த மெல்லிய தோலினை வைத்து நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஒரு சோதனை மூலிமா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது முக்கியமோ அது மட்டும் பார்த்துடலாம். நுண்ணோக்கியோட படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக தான் நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூல்லாம் பார்த்துருப்போம். லேப்லாம் ஒரு செல்லை கண்டறியறதுக்கு இந்த மாதிரி நுண்ணோக்கியை வச்சு நம்ம சோதனைக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சோதனையில் என்ன தெரியுது அப்படின்னா அந்த வெங்காயத்தை எடுத்து பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு தெரியுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டயக்ராமில் வரைஞ்சிருப்போம் இல்லையா? பயாலஜி கிளாஸ்லாம் நம்ம போட்டு வாட்டி வதச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டயக்ராமை வரைய சொல்லி இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் அந்த செல்லோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் அந்த செல்லோட அமைப்பு. அந்த நடுவில் இருக்கிறது தான் உட்கரு. ஓகேவா? ஸோ அந்த வெங்காயத்தோலில் இப்படி தான் அதோட அமைப்பு இருந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஃபுல்லாகவே. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? நமக்கு எது முக்கியமோ அது மட்டும் பார்க்கலாம்.
இந்த செல்களோட அமைப்பு எப்படிப்பட்டவை அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவைகளின் அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய அமைப்பாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பாக தோன்றும். அதாவது ஒரு முழு வெங்காயத்தை போல என்ன கூறலாம். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கிறது முழு வெங்காயமாக எப்படி தெரியுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த செயல்பாட்டின் வழியாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பல அளவுள்ள முழு வெங்காயத்தில் உள்ள அமைப்புகள் பல சிறிய அமைப்புகளை உடையவை. சின்ன சின்ன உட்கரு கொண்ட ஒரு அமைப்பை கொண்டது. சரியா? கீழே பாருங்கள். நாம் காணும் இந்த சிறிய அமைப்புகள் எல்லாம் ஒரு முழு வெங்காயத்தின் அடிப்படையான அலகுகள். உயிரினத்தின் அடிப்படை அலகு என்ன? செல். ஓகேவா? செல் அப்படின்றது தான் உயிரினத்தோட அடிப்படை அலகு. இந்த அலகுகள் உயிரணுக்கள் அல்லது செல்கள் என்று அழைக்கப்படுது. வெங்காயம் மட்டுமல்லாமல் நாம் காணும் எல்லா உயிரினங்களும் இந்த செல்கள் அல்லது உயிரணுக்களால் ஆனவை. எல்லாமே இந்த செல்களால் ஆனது தான். சரியா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்மளோட ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கொஸ்டினே. உங்களுக்கு கொஸ்டின் ஏரியாவே இந்த பாக்ஸ் தான். சரியா? பாருங்கள். அதிகம் தெரிந்து கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரணுக்கள் முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். இந்த செல்லை கண்டறிந்தவர் தான் ராபர்ட் ஹூக். எந்த வருஷம்? 1665 முன்னாடியே பார்த்தோம். எளிய நுண்ணோக்கி வழியாக உலர்ந்த தக்கையை மெல்லிதாக அறிந்து சோதனைக்கு கண்டறிந்தார். அடுத்து பாருங்கள். 1674 ஆண்டு லீவன் ஹாக் என்னும் அறிவியல் அறிஞர் தான் உருவாக்கிய சற்று மேம்படுத்தப்பட்ட நுண்ணோக்கியின் வழியாக குளத்தில் சுதந்திரமாய் வாழும் உயிர்களை முதலில் கண்டறிந்தார். பாக்டீரியாக்களை கண்டறிந்தவன் பார்த்தோம் இல்லையா? இந்த லீவன் ஹாக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டேவான் லூவன் ஹாக் அப்படின்னு நம்மளோட ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆண்டவான் லூவன் ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அது பேர் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருதா? பாக்டீரியாக்களை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவர் தான் இந்த லீவன் ஹாக். ஓகேவா? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். சில பேர் எல்லாமே வாயில் நுழையாது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள். 1674 ஆண்டு லீவன் ஹாக் என்னும் அறிவியல் அறிஞர் தான் உருவாக்கி நுண்ணோக்கி அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? அவர் தான் பாக்டீரியாக்களையும் கண்டுபிடிக்கிறாரு. சரியா? அடுத்து பாருங்கள். ராபர்ட் ப்ரவுன் அப்படின்றவர் உயிரணுவில் உட்கரு உள்ளது அப்படின்றத கண்டறிகிறார். உட்கருவை கண்டுபிடிக்கிறது யார்? ராபர்ட் ப்ரவுன். அடுத்து பாருங்கள். 1839 ஆண்டு பர்கின்ஜி அப்படின்றவர் உயிரணுவில் உள்ள திரவத்தை உயிரணு திரவம் அதாவது பிளாஸ்மா அப்படின்றத முன்மொழிகிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். ஓகேவா? நுண்ணோக்கியை கண்டுபிடிக்கிறவர் ஆண்டவான் லூவன் ஹாக். ஓகேவா? அடுத்து உட்கரை கண்டுபிடிக்கிறது யார்? ராபர்ட் ப்ரவுன். உட்கரு பகுதியில் ஒரு திரவம் இருக்குது, அதுக்கு பேர் பிளாஸ்மா திரவம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறவர் பர்கின்ஜி. எந்த வருஷம்? 1839. சரியா? எல்லா தாவரம் மற்றும் விலங்கினங்கள் உயிரணுக்களால் ஆனவை. எல்லாமே செல்களால் ஆனது. உயிரின் அடிப்படையான அலகு உயிரணு அல்லது செல். இதனை அறிவியல் அறிஞர்களான ஸ்லிடன் மற்றும் ஸ்வான் தங்களுடைய உயிரணு கோட்பாட்டில் விவரித்துள்ளனர். ஓகேவா? இந்த ஸ்லிடன் மற்றும் ஸ்வான் அப்படின்றவங்க உயிரணு கோட்பாட்டில் சரியாக விவரிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த உயிரணு கோட்பாட்டை மேலும் விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா விர்சோ என்பவர் ஆவார். ஓகேவா? இந்த உயிரணு கோட்பாட்டை மேலும் விரிவுபடுத்தியவர் விர்சோ. இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது 10வதுக்குள்ளே இருக்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் புதிய தகவல்கள். சரியா? இவர் எல்லா உயிரினங்களும் முதலில் உயிரினங்களிலிருந்து வந்தவை அப்படின்றத விவரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ எல்லாமே செல்களில் இருந்து வந்தவை தான் அப்படின்றத சொல்கிறாரு. மின்னணு நுண்ணோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட பின் உயிரணுவில் உள்ள சிக்கலான அமைப்புகள் மற்றும் அதில் உள்ள உறுப்புகளும் சரியாக கண்டறியப்பட்டது. ஓகேவா? நுண்ணோக்கி கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செல்களோட அமைப்பு எல்லாமே சிக்கலான அமைப்புகள் எல்லாமே கண்டறியப்பட்டது. யார் இந்த நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சது? யார் கண்டுபிடிச்சாங்க? ஆண்டவான் லூவன் ஹாக். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த பாக்ஸ் முடிச்சிட்டோம். ரொம்பவுமே முக்கியமானது இந்த பாக்ஸ். ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் இதுக்கப்புறம் நிறைய பேஜஸ் இருக்குது, நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் அதிலேருந்தும் வருது, நிறைய கேள்விகள் வந்திருக்கு, வரும். சரியா? ஸோ அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு வேறு எங்கேயும் இந்த மாதிரி சிபிஎஸ்சி புக்கு தமிழில் நடத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல. நம்ம உங்களுக்காக நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் கிளாஸில் சேரணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் 7845827131 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கட்டணம் ஆஃபரில் 799க்கு பே பண்ணால் போதும். ஓகேவா? போன வீடியோவில் 999 சொல்லியிருந்தோம். இந்த 799 அப்படின்றது ஆஃபர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9444804376. ஸோ இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்மளோட